ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் சப்பாத்திக்கு ஒரு சூப்பரான சைட் டிஷ்ஷு தால் குர்மா, அதாவது கடலைப்பருப்பை யூஸ் பண்ணி பண்ணுற கடலைப்பருப்பு குர்மா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு குக்கரில் 1 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துக்கலாம். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 2 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. இதை மீடியம் ஃப்ளேமில் 4லேருந்து 5 விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம். பருப்பு நல்லா குழைய வெந்துடுச்சு. இப்போ இதை தாளிச்சிடலாம். அதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. காஞ்சதும் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் ஹோல் கரம் மசாலா 2 பட்டை, 3 ஏலக்காய், 5-6 லவங்கம், 1 பிரிஞ்சி இலை சேர்த்துக்கோங்க. பொடியாக நறுக்கின வெங்காயம் 2 ஆட் பண்ணிக்கிறேன். அதுலேயே கருவேப்பிலையும் கொஞ்சமாக சேர்த்து வெங்காயத்தை நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். நீங்கள் காரம் அதிகமாக சாப்பிட்றவங்களா இருந்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் ஒரு 4-5 பச்சை மிளகாவையும் கீரி போட்டுக்கலாம். அடுத்ததாக இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கிறேன். இதை சேர்த்ததுக்கப்புறம் இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். என்னோடய சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறமா ஒரு பெரிய தக்காளியை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா சுருண்டு வர வரைக்கும் நல்லா இதை வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளியில் நல்லா வதங்கிருச்சு. மேலே பார்த்திங்கன்னா அந்த எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வருது. இந்த ஸ்டேஜில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். குழம்பு மிளகாத்தூள் இல்லாதவங்க 1 டேபிள் ஸ்பூன் வெறும் மிளகாத்தூளும் 1.5 டேபிள் ஸ்பூன் தனியா பொடியும் சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சம் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நீங்கள் வதக்கிக்கோங்க. இதுக்கப்புறமா நம்ம வேக வச்ச பருப்பு தண்ணி இருக்கு இல்லையா, அதை நான் சேர்த்துக்கிறேன். பருப்பு தண்ணி 1 கப்பும் நார்மல் வாட்டர் நான் ஒரு 1/2 கப்பும் 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன். இது நல்லா ஒரு கொதிக்கட்டும். இப்போ நம்ம வேக வச்ச பருப்பை ஒரு பருப்பு சட்டியை நீங்கள் யூஸ் பண்ணியும் கடைஞ்சிக்கலாம், இல்லைனா மிக்சியில் கூட போட்டுக்கலாம். நான் நல்லா குழைய தான் வேக வச்சுருக்கிறேன். அதனால் ஒரு விஸ்க் வச்சு நல்லா இந்த பருப்பை நான் மசிச்சுக்கிறேன். இதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். சும்மா ஒரு 1/4 கப் அளவுக்கு தான் நான் ஆட் பண்ணுறேன். நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. சும்மா கொஞ்ச நேரம் கொதிச்சா போதும், ரொம்ப நேரம் கொதிக்க தேவை கிடையாது. இப்போ நம்ம மசிச்சு வச்சுருக்கிற அந்த கடலை பருப்பையும் இதில் சேர்த்துக்கலாம். இது சேர்த்து இதுவும் ரொம்ப நேரம் கொதிக்க தேவையில்லைங்க. இதுவுமே ஒரு கொதி வந்தால் போதும். இது ஒரு கொதி கொதிக்கிறதுக்குள்ளேயே நம்ம இதுக்கு தேவையான தேங்காய்லாம் அரைச்சி எடுத்துக்கலாம். நான் அதுக்கு ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். இது ரெண்டுத்தையும் நல்லா மைய அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ இதை அந்த தால் சேர்த்தோம் இல்லையா, பருப்பு சேர்த்த குழம்பு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இதை ஆட் பண்ணலாம். பாருங்கள், இப்போ நல்லா கொதிக்குது. இதில் நான் இந்த தேங்காய் பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிடுறேன். இதை சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 2-3 நிமிஷம் இது கொதிச்சா போதும். இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி. சப்பாத்திக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நல்லா ப்ரோட்டீன் ரிச் ஒரு சைட் டிஷ்ஷுங்க. இது பேச்சுலர் கூட ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். தேங்காய்லாம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மேத்தியை க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது இல்லாதவங்க கொத்தமல்லி நார்மலாக அதையே சேர்த்துக்கலாம். கஸ்தூரி மேத்தி சேர்த்திங்கன்னா குழம்போட வாசனை ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட குருமா ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.